friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் சமையல்ல Thanksgiving ஸ்பெஷல் mashed potato எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதெல்லாம் ஒரு ரெசிபியா அப்படி நீங்க மனசுல நினைக்கிறது இங்க எனக்கு சத்தமா கேக்குது. என்ன பண்றது? யாராச்சும் மெட்ராஸ் சமையல்ல mashed potato ரெசிபின்னு தேடும்போது இல்லனா நம்ம கஷ்டமா போயிரோம்ல. அதனால தான் இந்த ரெசிபி நம்ம இன்னைக்கு பண்ண போறோம். இத நம்ம இன்னைக்கு நல்ல சாஃப்ட்டா நல்ல க்ரீமியா பண்ண போறோம். அதுக்கு நான் இன்னைக்கு 3 பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்துர்க்கேன். இது கிட்டத்தட்ட 1/2 கிலோ விட கொஞ்சம் அதிகமா இருந்துச்சு. ஒரு 600 கிராம் போல இருந்தது. இதோட தோலை ஃபர்ஸ்ட் எடுத்துருங்க. எடுத்துட்டு இதை நம்ம கொஞ்சம் மீடியம் சைஸ் பீஸாக நம்ம கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு வேக வைக்கும்போது நமக்கு வேகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி நம்ம இதை நம்ம வேக வைக்க போகிறோம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி சூடு பண்ண வச்சுருக்கேன். இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்கக்கூடிய உருளைக்கிழங்கெல்லாம் உள்ளே சேர்த்துடலாம். கூடவே கொஞ்சமாக உப்பு, ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்து வேக வைக்கலாம். மீதி நம்ம அப்புறமா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு உருளைக்கிழங்கு நல்லா சாஃப்டாக வரது வரைக்கும் நம்ம வேக வைக்கணும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா உருளைக்கிழங்கு நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. அப்படி ஒரு ஃபோர்க் இல்லை ஒரு கத்தி வச்சு நம்ம குத்தி பார்க்கும்போது ஈஸியாக இந்த மாதிரி வருதில்ல. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணியை ஃபுல்லாக வடிகட்டி வச்சிடலாம். இது ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். அப்படி அந்த தண்ணி இல்லாமல் லேசாக அப்படி காயணும். இப்போ அடுத்தது நம்ம வேக வச்சுருக்க உருளைக்கிழங்கை நல்லா ஸ்மூத்தாக மசிக்கணும். அதுக்கு நம்ம உருளைக்கிழங்கெல்லாம் ஸ்மாஷ் பண்ணுறதுக்கு ஒரு கரண்டி மாதிரி வச்சுருப்போம், அதை யூஸ் பண்ணலாம். இல்லை ஏதாவது ஒரு பாத்திரத்தோட பின்னாடி பக்கம் வச்சு நல்லா மசிக்கலாம். ஆனால் இந்த மாதிரி நல்லா நம்ம மசிக்கும் போது சில நேரம் கொஞ்சம் அப்படியே கட்டியாக இருக்கும். அதனால நமக்கு இந்த ரெசிபிக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும். அப்போ தான் மேஷ்ட் பொட்டேட்டோ நல்லாயிருக்கும். பொதுவே பொட்டேட்டோ ரைசர் அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. அதை வச்சு ப்ரெஸ் பண்ணும்போது அழகாக அந்த நூலாக வந்துடும். நம்ம அதுக்கு பதிலாக நம்மளோட முறுக்கு இது யூஸ் பண்ண போகிறோம். அதில் இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஓட்டை இருக்கிற அச்சு இருக்கும்ல, இது கரெக்டாக வரும். இப்போ நம்மளோட உருளைக்கிழங்கு பார்த்தோம் அப்படின்னா தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி நல்லா ட்ரை ஆகி வந்திருக்கு. இப்போ இதில் நம்ம இந்த கொலாண்டர்லேயே நம்ம மசிக்கிறதுனால மசிக்கலாம். ஏன்னா இதிலே ஓட்டை இருக்குல்ல, ஒரு ஸ்பூன் வச்சு நம்ம மசிக்கிறதுனால நம்ம மசிக்கலாம். ஆனால் இதில் கொஞ்சம் டைம் எடுக்கும். நம்ம இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணும்போது கொஞ்சம் டைம் எடுத்து தான் நமக்கு அந்த சின்ன சின்னதாக வரும். அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம வேக வச்சுருக்கக்கூடிய உருளைக்கிழங்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு இடியாப்பாச்சில் மாற்ற போகிறோம். இப்போ இதுக்குள்ளே மாற்றிட்டு நம்ம சுற்றிட்டோன்னா 2 தடவை சுற்றும் போதே ஈஸியாக நமக்கு கிடச்சிரும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக இது பண்ணிடலாம். அப்படி இல்லைனா நம்ம எப்பவும் மசிக்கக்கூடிய அந்த கரண்டி வச்சு நம்ம மசிக்கலாம். இது ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது எந்த வித கட்டியுமே இல்லாமல் எல்லாமே ஒரே சமமான அளவில் நமக்கு கிடைக்கும். அது ரொம்ப முக்கியம். ரொம்ப க்ரீமியாக வேணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டெப் நம்ம ஃபாலோ பண்ணணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக நல்லா சூப்பராக மசிச்சு வச்சுருக்கோம். இனி இதை நம்ம லேசாக வேக வைக்கணும். அதுக்கு மறுபடியும் ஸ்டவ்வை ஸ்லோ ஃபயரில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் பட்டர் நம்ம சேர்க்கணும். வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அன்சால்டட் பட்டர் தான். கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வெண்ணெயை. அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு, கூடவே 1/2 1 டீஸ்பூன் மிளகு, நம்மளோட காரத்துக்கு ஏற்ப எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம ஸ்லோ ஃபயர்லேயே வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ அந்த வெண்ணெய் உருகி நமக்கு நல்லா எல்லாம் சேர்ந்து வரும். நல்லா அப்படியே க்ரீமியாக வரும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா வெண்ணெய் எல்லாம் உருகி நல்லா கரைஞ்சி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் 4 டேபிள் ஸ்பூன் க்ரீம் வச்சுருக்கேன். அதை நம்ம உள்ளே சேர்த்துடலாம். க்ரீம் சேர்க்கும்போது கண்டிப்பாக இன்னும் நல்ல ஒரு ரிச்னஸ் கொடுக்கும். ஒருவேளை க்ரீம் நம்ம வீட்டில் இல்லை அப்படின்னா 1/2 கப் பாலில் 1/4 கப் பால் ஆகிறது வரைக்கும் நல்லா குறைய வச்சுட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. சில நேரம் ரொம்ப ட்ரை ஆகிடுச்சுன்னா நமக்கு இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் தேவைப்படலாம். ஒருவேளை உருளைக்கிழங்குலேயே ரொம்ப தண்ணி இருந்துச்சுன்னா நமக்கு இவ்வளோ க்ரீம் தேவைப்படாது. அதனால தான் உருளைக்கிழங்கு ஒரு 5 நிமிஷம் வச்சதுக்கப்புறமா நம்ம மசிக்கிறோம். ஏன்னா நம்ம க்ரீம் சேர்க்கும்போது தான் அந்த டேஸ்ட் நமக்கு இன்னும் நல்லாயிருக்கும். 4 5 டேபிள் ஸ்பூன் போல் க்ரீம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம கலந்து விடுறப்ப பாருங்கள், அப்படியே அவ்வளோ ஸ்மூத்தாக நம்ம அந்த பட்டர் க்ரீம் ஃப்ராஸ்டிங் மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு சாஃப்டாக ஸ்மூத்தாக க்ரீமியாக சொல்லிக்கிட்டே போகலாம். அப்படி இருக்கும். அவ்வளோதான், ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பிளேட்டில் மாற்றிட வேண்டியது தான். இதை அப்படியே நம்ம ஸ்மூத் பண்ணிவிட்டு மேலே பொதுவே சைவ் சேர்ப்பாங்க. நம்மக்கிட்ட என்ன இருக்கோ நம்ம அதை சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் கொத்தமல்லியோட அந்த ஸ்டெம் தான், அதை தான் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதோட ஃப்ளேவருமே நல்லாயிருக்கும். கடைசியாக கொஞ்சம் உருக்குன வெண்ணெய் சேர்த்துட்டு நம்ம சர்வ் பண்ணும்போது ஆஹா, நம்மளோட தேங்க்ஸ்கிவிங் டேபிள்கே இது ஒரு அழகு சேர்க்கும். அவ்வளோதான், டடா, அவ்வளோதான். நம்மளோட சூப்பரான நல்ல க்ரீமியான மேஷ்ட் பொட்டேட்டோ ரெடியாக இருக்குது. இதை ஒரு சிம்பிளான கிரேவி வச்சு சர்வ் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம சிக்கன் குழம்பு இருக்குல்ல, கொஞ்சம் செமி கிரேவியாக பண்ணக்கூடிய, ரொம்ப தண்ணியாக இல்லாத கொஞ்சம் செமி கிரேவியாக பண்ணக்கூடிய சிக்கன் கிரேவி அட்டகாசமாக இருக்கும். நான் எப்போவுமே அதோட தான் சர்வ் பண்ணுவேன். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் சிக்கன் கிரேவி. இது சேர்த்து சாப்பிடும்போது ஆஹா, ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் கண்டிப்பாக ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவையரம்புகள் மலரட்டும்.